பெய்யென பெய்யும் மழை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மாட்டுத்தாவணிக்கு போகணும். சலிசா விற்கிற காய்கறியை வாங்கிட்டு அவனியாபுரம் சந்தைக்கு வரணும். ஆண்டவன் புண்ணியத்துல மதியம் வரைக்கும் மழை இல்லாம இருக்கணும். மனசுக்குள் எண்ணங்கள் ஓடியது. காலையில் மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட் செல்லும் பெண்களை ஏற்றி செல்வதற்கான வாடிக்கையான ஷேர் ஆட்டோ வந்தது. கை காட்டவும், என்ன லட்சுமி அக்கா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா என்று கேட்டவாறே ஆட்டோவை நிறுத்தினான். ஆமாம் தம்பி, என் மவளுக்கு காய்ச்சல் ஓவரா இருக்கு. சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சு சாயங்காலமா டாக்டர் கிட்ட போனாதான் வர்ற வாரத்துல நடக்கிற பரீட்சையை ஒழுங்கா எழுத முடியும். நம்மளோட இந்த வியாபாரம் எல்லாம் போகட்டும், 4 எழுத்து படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். 2 வாக்கியத்தை உறக்க பேசின லட்சுமி மத்ததையெல்லாம் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு அதிகாலை ஈரக்காற்றை நுரையீரலுக்குள் சுவாசித்தவாறு ஆட்டோவின் கம்பியில் சாய்ந்து கொண்டா. மாட்டுத்தாவணியில் இறங்கி சுருக்கு பையில இருந்து கசங்கிய 2 20 ரூபாயை ஆட்டோக்கார தம்பியிடம் கொடுத்துவிட்டு மார்க்கெட்டுக்குள் கோணிச்சாக்கோடு ஒவ்வொரு வியாபாரியா பார்த்து பேரம் பேச தொடங்கினான். ஏலத்தில் வசப்பட்ட காய்கறிகளை 10 கிலோவா வாங்கி மூட்டையை நிரப்பிக்கிட்டு அவனியாபுரம் கிளம்பி குட்டி யானையை தேடினான். இன்னும் 2-3 வியாபாரிகள் சேர்ந்து ஒரு குட்டி யானையை பேசி மூட்டைகளை ஏற்றி கொண்டு புறப்பட்டார்கள். கருக்கல் லேசா விடிய தொடங்கிருச்சு. வளையங்குளம் பக்கத்தில் இருந்த சோளம் குருணியில் நடவு செய்யப்பட்ட மல்லிகை செடிகளை பார்த்து கொண்டும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டும் இருந்தா செங்கேணி. இந்த முறை மொத்தமா மகள் கல்யாணத்துக்காக பூ மார்க்கெட் குத்தகை வியாபாரி கிட்ட ஜூன் மாசமே 1 லட்சம் ரூபாய் முன்பணமா வாங்கியாச்சு. 2-3 மாசமா மழை கொஞ்சம் கம்மியா இருந்ததால வாடல் நோயால் பூ கம்மியா தான் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வயல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு மல்லிப்பூ நடவு செஞ்சாச்சு. பூ நல்லா பூத்தாதான் சட்டு புட்டுன்னு கடன் அடக்க முடியும். ஐப்பசி மாசம் மழை பெய்யும்னு காத்து கிடக்க வேண்டி இருக்கு. இன்னைக்காவது மழை வந்துருச்சுன்னா ஒரு 10-15 நாள்ல பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு பூ போட்டாலும் வட்டிக்கே போகுதே தவிர அசல் அடக்க முடியல. அந்த சாமி தான் மனசு வைக்கணும். கடனை அடைச்சிட முடியும்னு நம்பிக்கை வந்துட்டாலே தைப்பூசத்துக்கு பழனிக்கு மாலை போட்டு நடந்தே போயிட வேண்டியதுதான். ஞாயிற்றுக்கிழமை அவனியாபுரம் மார்க்கெட் படு பிஸியா இருக்கும். மழை மட்டும் பெய்யறத தள்ளி போட்ட கரணை காண்பிச்சதுன்னா 12 மணிக்கு அவ்வளோ காய்கறியும் வித்துப்படும். லட்சுமி காய்கறி மூட்டைகளை ரோட்டுக்கு மேற்கால இறக்கி போட்டிருந்தான். கோணியை விரித்து காய்கறிகளை தனித்தனியா பாத்தி கட்டின மாதிரி குவிச்சு வச்சாச்சு. வெண்டைக்காய் மூட்டையில வாங்கினாலும் இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காய்க்கு கிராக்கி வரும். தக்காளி ஒரு நேரம் 100 ரூபாய் தொடும். ஒரு 3 வாரத்துல திடீர்னு அது பாலாத்துக்கு போயிடும். வாங்கின காசை விட கம்மியா விற்கிறதுக்கு பதிலா ரோட்டோரமா கொட்டிட்டு போற வியாபாரமும் தக்காளியோடது. வெண்டைக்காய் இப்பெல்லாம் கிலோ 30 ரூபாய்க்கு மேல விற்கிறது இல்ல. போற ஆட்டோவுக்கு காசு வர்றதுக்கு குட்டியானைக்கு காசெல்லாம் சேர்த்து விலையில கூட்டி வச்சாலும் ஒடிச்சு போடுற முத்தின வெண்டைக்காய் கழிவுக்கான காசுன்னு பார்த்தா தொடச்சு வெளிக்குன்னு தான் லாபம் கையில் நிற்கும். முதல் போனிக்காக தராசு படிக்கல்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு விலைய சொல்லி கூறதுக்குள்ள மேகம் ஒரு மாதிரி ஈசானிய மூலையில் கருத்துக்கிட்டு இருந்துச்சு. நெஞ்சுக்குள்ள பகிர்னு இருந்துச்சு. ஒரு வாரம் கஞ்சி பாட்டுக்கே கேடு வந்துரும் போல இருக்கே. வர்ற மழை ஒரு அந்தி நேரமா வரக்கூடாதா? வியாபாரம் பார்க்கிற நேரத்துல தானே வரணும். காத்து லேசா வீச தொடங்கியது. தொற்காமையா மேகத்தை இழுத்துக்கிட்டு போக தொடங்கிச்சு. பன்னீர் தெளிச்ச மாதிரி காய்கறி மேல தெளிச்சுட்டு போன மழையை பார்த்து பெருமூச்சு விட்டவாறே சைக்கிள்ல வந்த சுக்கு காஃபியை ஒரு டம்ளரில் வாங்கி தொண்டையை நினைக்க தொடங்கினாள் லட்சுமி. செங்கேணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னைக்காவது மழை பெய்யாதான்னு ஏங்கி கிடந்தவனுக்கு சரியா பைபாஸ் ரோட்ல இருந்து புதுசா மல்லிப்பூ நடவு நட்ட வயலை சுத்தி 3 மைல் பரப்புக்கு 1 மணி நேரமா நல்ல மழை நின்று கொட்டிடுச்சு. முருகா, என் வயிற்றுல பாலை வார்த்துக்கிட்ட அந்த வரை மழையில் ஆனந்தமாக நனைய தொடங்கினான். மல்லிகை பூச்செடிகள் எல்லாம் லட்சுமி அக்கா மகள் தலைக்கு பூ தருவதற்குள் மழை நீரை வேரில்